எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நீ நம்பு. முதல்ல லைக்கா, உன்னை நம்புனது தானே நாங்கள் பெரிய பண்ண தப்பு. நாங்கள் பாட்டு சிவனேன்னு அஜித்தோட அடுத்த படத்துக்கு அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஆதிக் ரவிச்சந்திரா எங்கள் வயிற்றுல பாலை வாத்தா மாதிரி ஒரு பயங்கரமான அப்டேட் கொடுத்தாரு, குட் பேட் அக்லின்னு. அது உனக்கு பொறுக்கல. நான் பொங்கலுக்கு வரேன்டா, தலை பொங்கலுக்கு நான் வரேன்டான்னு சொல்லிட்டு விடாமுயற்சி அப்டேட்டை விட்டுட்டு பொங்கலுக்கு நாங்கள் விடுறோன்னு சொல்லிட்டு வந்த குட் பேட் அக்லியும் நாசமா போச்சு, விடாமுயற்சியும் வரல. இப்போ ஒரு அப்பீல் கொடுத்துருக்காரு, என்னன்னா இந்தியன் 3 ஆல்ரெடி லைன் அப்ல இருக்கும்போது கேம் சேஞ்சர் நீங்க எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கிட்ட மெயில் பண்ணியிருக்காரு. யாரு? நம்ம லைக்கா. பருத்தி பால் உண்டு நான் கேட்டனாடா? சொல்லுங்கடா, பருத்தி பால் உண்டு நான் கேட்டனா? நான் நாட்டு பால் டீ உங்ககிட்ட கேட்டனா? அழகா அவனாவது குட் பேட் அக்லியாவது விட்டு போயிருப்பான். சரி, வருஷம் ஆரம்பிச்சு டிசம்பர் 31 கரெக்டா ஒரு அனௌன்ஸ் விடுறாரு. என்ன தெரியுமா? விடாமுயற்சி போஸ்ட்போன். ஏண்டா, அது ஜனவரி 2 இல்ல டிசம்பர் 30 அப்படியாவது அப்டேட் விட்டுறலாம். உன்கிட்ட கேட்டமா, எப்பப்பெல்லாம் அப்டேட் விடணுமோ அப்பெல்லாம் அப்டேட் விடாம கரெக்டா ஜனவரி எப்போ அப்டேட் விடுற? எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறதமான குட் பேட் அக்லிக்கு. தலையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டைலா மாசா இருக்காரு. அந்த படமும் போச்சு. நீ என்னதான் நினைச்சிருக்கன்னு தெரியல. குட் பேட் அக்லியும் ரிலீஸ் பண்ணாம இந்தியன் 3 தான் நான் ரிலீஸ் பண்ணணும், கேம் சேஞ்சர் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சங்கருக்கும் அப்பீல் விட்டுருக்க. 3 வருஷமா ஒரு படம் எடுத்துனுக்குற. சரி, ஓகே, அதுதான் காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட பேட் ஸ்ட்ரீக்கோ பிகோ ஏதோ ஒன்று கர்மம், அது ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானே? அட்லீஸ்ட் இவனுங்களாவது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் போச்சு. 3 வருஷமா ஒரு படம் எடுத்துனுக்குற, அதுவும் ரிலீஸ் பண்ணல. 2024 ஸ்டார்ட் பண்ண குட் பேட் அக்லி ரெடியா இருக்குடா. அவனே பணத்தை எடுத்து முடிச்சுட்டு ஏப்ரல் 10 ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். நீ இன்னும் ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணாம இருக்க. நெக்ஸ்ட், நீ ரிலீஸ் பண்றதுக்குள்ள சைனாக்காரன் இன்னும் ரிலீஸ் பண்ணி விட்டான். அதுதான் வைரஸ். எனக்கு என்ன பேக் டு 2019 மாதிரியே எனக்கு இருக்கு. இதே மாதிரி தான் 2019 டிசம்பர்ல லைட்டா ஆரம்பிச்சது. சைனால தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அகைன் பெங்களூர்ல இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்திருக்கு. ஸோ வைரஸ் கூட புதுசு புதுசா வருதுடா. ஆனா நீ தாண்டா படத்தை விட மாட்டேற. நெக்ஸ்ட், கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 2 பேருக்கு இருக்கு. ஸோ அது அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு இப்படிதான் 2019 கொரோனானா என்னன்னே தெரியாம நம்ம ஒரு கேஷுவலா விட்டுறோம். அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய அஃபெக்ட் பண்ணிச்சு, உலகத்தையே எப்படி திரும்பி போட்டுச்சுன்னு பார்த்தோம். ஸோ கேர்லெஸ்ஸாக இருக்காம வெளியே போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. நெக்ஸ்ட், வருஷம் ஆரம்பிச்சு 7 நாள் தாண்டா ஆகுது. ஐயோப்பா, அதுக்குள்ள 70 ப்ராப்ளம் வருது. இந்த வைரஸ் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நெக்ஸ்ட், நம்ம புரட்சி தளபதி 2 நாளைக்கு முன்னாடி மதகத ராஜா, அதாவது எம்ஜிஆர் படம் ஜனவரிக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அதோட ஆடியோ ரிலீஸுக்கு நம்ம புரட்சி தளபதி போயிருக்காரு. போகும்போது அவர் கொஞ்சம் வைரஸ் ஃபீவர், ஓகேங்களா, அதனால கை நடுங்கிருக்கு. அதுக்குள்ள இந்த இன்ஸ்டாகிராம்ல கஞ்சா அடிக்கிறாரு, அது அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏண்டா ஆடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு, இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. சண்டைக்கோழியில மாஸ் சீனுனா அது இன்டர்வல் சீன் தான்டா. எனக்கு தெரிஞ்சு சண்டைக்கோழியில விஷால் தவிர வேற யார் வச்சிருந்தாலும், ஏன்னா அவர் ஃபிட்டு, அவரை பத்தி தெரியாம இருக்கிறானுங்க. அவரோட ஃபிட்டு, அந்த பஸ்ஸை விட்டு தாண்டி ஒரு இவன் மியூசிக் போடும்போது அப்படி இருக்கும். அப்படி இந்த மனுஷன், அவருக்கும் வயசாகுதுரா, ஓகேவா, அவருக்கும் வயசாகுது. ஸோ அவ்வளோ ஒரு மனுஷன் தான். அவருக்கும் வர நோய் எல்லாமே வரும், எல்லாமே காய்ச்சல் வரும். இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம். நமக்காக ஒரு எம்ஜிஆர் படம் அதான் மதகத ராஜா ஒரு 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுதுன்ட்டு ஒரு நன்றி கடனுக்காக வராரு. அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அந்த டைம்ல மைக் பிடிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஷிவரிங் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். நம்ம நல்லா பேசணும், உடம்பு சரியில்லைனா கூட நல்லா பேசணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் இருக்கும்.
அதை கொண்டு போய் இவங்க ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க. ஸோ விஷால் பற்றி தெரியல, நல்ல மனுஷன். ஸோ ப்ளீஸ் ட்ரோல் பண்ணாமல் விடுங்க. பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. 2024 தான் தனுஷ்கோ நயன்தாராக்கோ என்ன பிரச்சனை போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கல்யாண கேசட்ல 400 ரவுடி தான் படத்தோட அந்த 3 செகண்டுக்காக தனுஷ் 10 கோடி கேட்டாருங்க. இப்போதான் தெரியுது ஏன் கேட்டார். எவ்வளோ கொழுப்பு இருந்தா, நான் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போது சந்திரமுகி நடிக்கும் போது, அதாவது 2009 அப்படி 2019 சந்திரமுகி ஷூட்டிங்ல ரஜினிகாந்த்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூப்பர் ஸ்டாரே யாருன்னு தெரியாத மேடமை, ஒரு நடிகைய நம்ம லேடி சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடிட்டு மெட்ராஸே அலறுமே சார். 100 வயசு கிழவில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. நீ எவ்வளோ ஆக்டர் வேணா இரு, எவ்வளோ பெரிய நடிகை வேணா, எவ்வளோ சம்பளம் வேணா வேணாரு, ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலயே பச்சையா தெரியல, நீலாம் எப்படிதான் லேடி சூப்பர் ஸ்டார் ஆன, எப்படிதான் விக்கிய கலர் பண்ண, எப்படி இவ்வளவு பெரிய படத்துக்கு நீ வந்த தெரியல. ஒரு சூப்பர் ஸ்டார், ஏண்டா சின்ன குழந்தைய கேட்டா கூட சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைன்னு சொல்லு. ஆனா நம்ம லேடி சூப்பர் ஸ்டாருக்கு சந்திரமுகி நடிக்கும் போது சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு தெரியாதுன்னு ஒரு அறிக்கை விட்டாரு. பார்த்தாரு யாரு, நம்ம சந்திரமுகி ப்ரொடியூசர். எங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம 10 செகண்ட் வீடியோ, சந்திரமுகி வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு 5 கோடி பெனால்டி போட்டுறாங்க. வாயு சும்மா இருக்கியா? ஆல்ரெடி தனுஷ் 10 கோடி கொண்டுக்கிறான். இப்ப அவங்க மாமனார் வேற 5 கோடி கேட்டுக்கிறான். இப்படியே நீ பண்ணிட்டு இருந்த, கல்யாண கேசட்ல வந்த 80 கோடியும் இப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டு போக முடியுதான். வாயை மூடினே நெக்ஸ்ட் படுக்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஐயோ எவ்வளவுதான் சொல்றதுன்னு தெரியல சோசியல் மீடியாக்காரங்கள. ஏன்னா ஒரு நடிகர் கோயிலுக்கு போறாரு, மன கஷ்டத்துல இருக்கிறத சொல்றதுக்கு தான் கோயிலுக்கு போறாரு. அங்க போயிட்டு இந்த வீடியோ பாருங்க. இல்ல அதெல்லாம் எதுவுமே இங்க பேச வேண்டாம். நான் சாமி கூட வந்திருக்கேன். இல்லைண்ணா அதை பத்தி இங்க பேச வேணாம், நம்ம வேற எங்கேயாவது பேசலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதான் எல்லாருமே நினைக்கிறது. இதுல நான் முக்கியமா நினைக்கணுன்றது, காவல்துறை அவங்களோட நடவடிக்கை செய்யறாங்க, அது எல்லாமே சரி. பட் இதுல பாதிக்கப்படுற பெண்கள் பக்கம் தான் நம்ம எல்லாரும் நிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க சிவகார்த்தியன் கிட்ட போயிட்டு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்? அவன் என்ன நினைக்க போறான்? அவன் ஒரு நடிகர்னா அவனும் ஒரு மனுஷன் தான். கோயில சாமி கும்பிட வரான், அவனை போயிட்டு நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு கோயில் என்ன நெக்ஸ்ட் என்ன படம் நடிக்கலாம், நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படி கேட்கலாம். இல்லை நெக்ஸ்ட் என்ன படம் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, இப்போ நெக்ஸ்ட் யார் கூட நீங்க நடிக்கிறீங்க, அது மாதிரிலாம் இல்லை. இவனுங்க கேள்வி கேட்கணுன்றதுக்காகவே பெண்கள்லாம் இப்ப ரேப் பண்ணிட்டு வராங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? நெக்ஸ்ட் 90s கிட்ஸ். இப்பதான்டா 2025லயே ஒரு நல்ல விஷயம் எதுனா, ஓயோல லவ்வர்ஸ் அலோடு இல்ல. இப்பதான்டா என் மனசு குழு 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 குழுன்னு இருக்கு. அப்பா, இந்த 2 குஞ்சுங்க வரானுங்க, இன்னைக்கு லவ் சொல்றாங்க, நாளைக்கு ஓயோ ரூம் கொண்டு போறாங்க. எவ்வளவு கொழுப்பா இருக்கணும். நாங்கெல்லாம் லவ் சொல்றதுக்கே அவ்வளவு படாத பாடுபடுவோம். நீங்க லவ் சொல்லி அடுத்த நாளே ஓயோ கொண்டு போறீங்க. வச்சானா 2025ல இது மட்டும் ஒரு நல்ல விஷயம்ப்பா. எவ்வளவு ஆட்டுலியம். ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போறாங்களான்னு தெரியல, காலேஜுக்கு போகும்போது காலேஜுக்கு போறாங்களான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் உனக்கு படிக்க போறாங்களான்னு தெரியல. நாங்களாம் அந்த காலத்துல உடனே ஆரம்பிச்சிருங்களே, நாங்களாம் அந்த காலத்துல லவ் சொல்றதுக்கு, அதான் உண்மை, லவ் சொல்றதுக்கே நாங்க பயப்படணும்ப்பா. பாருங்க, லவ் சொல்றதுக்கே நாங்க பயப்படணும். அப்ப அங்கெல்லாம் போயக்கெல்லாம் நினைச்சு பாருங்க, கஷ்டம். ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது மாதிரி பயங்கரமான சோசியல் மீடியாவில் நடக்கிற அப்பப்போ அட்ராசிட்டிலாம் மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.